உலக சுகாதார நிறுவனம் கடந்த 14ஆம் தேதி உலகம் முழுவதும் ஒரு நெருக்கடி நிலை அறிவிப்பை, குரங்கம்மை பற்றிய நெருக்கடி நிலை அறிவிப்பை அறிவித்தது. அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. உலகின் சற்றேறக்குறைய 116 நாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை கண்காணிக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருபவர்கள் மட்டுமல்லாது அதற்கு நேரடியான விமான சேவை இல்லாத நிலையிலும் கனெக்டிங் ஃபிளைட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்கள் எந்த நாட்டிலிருந்து பயணிகள் வந்தாலும் அவர்களை கண்காணிக்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பன்னாட்டு நிலையங்கள் அனைத்திலும் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய கருவிகளின் மூலம் பயணிகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். வருபவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்புகள் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்குரிய அந்த கருவிகள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ஒவ்வொரு விமான நிலையத்திலும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பெயர் பலகைகள், குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில் 200க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் விளம்பர பலகைகளில் இது தொடர்ந்து விளம்பரப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு பன்னாட்டு விமான பயணிகள் தூத்துக்குடி துறைமுகத்துக்கும் சென்னை துறைமுகத்திற்கும் வருகிற சூழல் இருக்கிற காரணத்தினால் இந்த இரு துறைமுகங்களில் வருகிற பயணிகளையும் கண்காணிக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அங்கேயும் இந்த மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸின் மூலம் தொடர்ச்சியாக கண்காணிக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகிலே ஏறத்தாழ 121 நாடுகளில் இதன் பாதிப்பு என்பது அமெரிக்கா, பிரேசில், ஸ்பெயின், காங்கோ, பிரான்ஸ், கொலம்பியா, மெக்சிகோ, யூகே போன்ற பல்வேறு நாடுகளில் இதனுடைய பாதிப்புகள் தென்பட தொடங்கி இருக்கிறது. இதுவரை பரவலான இந்த தொற்றின் காரணமாய் 223 இறப்புகளும் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவை பொறுத்தவரை எங்கும் குரங்கம்மை பாதிப்பு என்பது இருப்பது கண்டறியப்படவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டிலும் முழுமையாக கண்டறியப்படவில்லை என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்கிற சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 நகரங்களிலும், சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், மதுரையில் ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், திருச்சியில் கியாபே விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், கோவையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் குரங்கம்மைக்கு என்று சிறப்பு வார்டுகள், பிரத்யேகமான சிறப்பு வார்டுகள் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 10 படுக்கைகளுடன் கொண்ட 2 வார்டுகள் இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. 5 படுக்கைகள் கொண்ட ஒரு ஆண்களுக்கான ஒரு வார்டும் 5 படுக்கைகள் கொண்ட பெண்களுக்கான ஒரு வார்டும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்றாக நெகட்டிவ் பிரஷர் வார்டு என்கின்ற ஒரு வார்டாக இது இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கிறது. அதாவது தொற்று நோய் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு அவர்கள் விடுகிற மூச்சுக்காற்று போன்ற பல்வேறு வகையான அந்த தொற்று நோய் அறிகுறிகளுக்குரிய இந்த விஷயங்களை உறிஞ்சி எடுத்து வெளியில் தள்ளுகிற தன்மையுடைய ஒரு சிறப்பு வார்டுகள் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர் நெகட்டிவ் பிரஷர் வார்டு. இது இந்தியாவை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளில் வேறு எங்கும் இல்லை. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே இந்த பிரத்யேக வார்டு ஒன்று இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் தமிழ்நாட்டின் மற்ற 4 மருத்துவமனைகளிலும்
இதற்குரிய சிறப்பு அம்சங்களுடன் மருத்துவர்கள், அது சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் முழு நேரமும் கண்காணிப்பதற்கு. விமான நிலையங்களில் பயணிகள் யாராவது கண்டறியப்பட்டாலோ அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவர்களுக்கு இது மாதிரியான பாதிப்புகள் அவரவருடைய இல்லங்களிலே வந்தது என்று தெரிய வந்தாலோ அவர்களை உடனடியாக இங்கே கொண்டு வந்து சிகிச்சை அளிப்பதற்குரிய ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு 200 மருத்துவர்களுக்கு குரங்கம்மையை எப்படி ஹேண்டில் செய்வது, குரங்கம்மை நோய் பாதித்தவர்களுக்கு எப்படி சிகிச்சை செய்வது, அவர்களுக்கான விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக ஒரு 200 மருத்துவர்கள் உள்ளடங்கிய ஒரு கருத்தரங்கு இப்போது நடைபெற தொடங்கி இருக்கிறது டவர் 1. அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த குரங்கம்மை தொற்று நோய் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தையுமே முழுமையாக தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறை மிக சிறப்பாக இன்றைக்கு செய்திருக்கிறது. அந்த வகையில் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களை கண்காணிப்பதும் அந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க மருத்துவ ஏற்பாடுகள் செய்திருப்பதும் அதற்குரிய மருத்துவர்களை இன்றைக்கு மருத்துவர்களுக்கு பயிற்சி தந்திருப்பதும் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான பயிற்சிகள் தான் இப்போது நடைபெறவிருக்கிறது. ஒரு நாள் கருத்தரங்காக அது 200க்கும் மேற்பட்டவர்களுடைய கருத்தரங்கம். இப்போது நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்து அதையும் பார்த்து விட்டு செல்லவிருக்கிறேன். இந்த இதில் இது முழுமையாக 1958 அந்த பெரியம்மை என்கின்ற அந்த நோய் பாதிப்பு வந்தது. அதுதான் அதோடைய தொடர்ச்சி தான் இது அந்த பெரியம்மை சிகிச்சைக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் மேற்கொண்டார்களோ அந்த மாதிரியான சிகிச்சைகளைத்தான் இதற்கும் மேற்கொள்வார்கள். இது எப்படி பரவுகிறது என்பது பற்றிய அந்த விழிப்புணர்வு எல்லாம் இப்பொழுது அந்த கருத்தரங்கத்தில் சொல்லப்படும். பத்திரிகையாளர்களுக்கும் கூட இந்த நோய் பரவல் எப்படி வரும், எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், இதுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் என்கின்ற அந்த விவர அறிக்கை ஒன்று உங்களுக்கு இப்போது இது ஒரு பிரிண்டட் காப்பியாகவே தரப்படவிருக்கிறது. இல்ல, அதாவது ஒவ்வொரு வருஷமும் சராசரியா வர அந்த காய்ச்சல் பாதிப்புகள் தான் டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் இப்பொழுது வருகிறது. பொதுவாகவே இந்த பருவ கால மாற்றங்களின் போது இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும். பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை சென்னையில் அந்த கொசு ஒழிப்பு பணி, நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தும் பணி இதையெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் இதை சிறப்பாகவே கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டுமே இதனுடைய பாதிப்புகள் என்பது இன்றைக்கு ஒரு சீரான அளவில் கட்டுக்குள்ளே இருக்கிறது. 2012ஆம் ஆண்டு தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிக அளவிலான டெங்கு உயிரிழப்புகள் என்பது 66ஆக இருந்தது. அதற்கடுத்து 2017இல் அதிக அளவிலான உயிரிழப்புகள் என்பது 65ஆக இருந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது தொடர்ச்சியாக கடந்த 4 ஆண்டுகளாக 8, 10, 12 என்கின்ற அளவிலே மட்டுமே இருந்து கொண்டு இந்த நிலையில் இந்த டெங்கு பாதிப்புகள் இனிமேதான் கொஞ்சம் கூடுதலாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாத காலமும் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற காரணத்தினால் எங்கெல்லாம் நீர்த்தேக்கம் இருக்குமோ அங்கெல்லாம் கொசுக்கள் உற்பத்தியாகும் என்கின்ற நிலையில் இதற்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் உள்ளாட்சி அமைப்புகளின் கடமை குறித்து விவாதிப்பதுமான அவசியம் இருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் மற்ற பல்வேறு சேவை துறைகளை ஒருங்கிணைத்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வருகிற 2ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், ஊரக உள்ளாட்சி அமைப்புகள், மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய 3 துறைகளையும் ஒருங்கிணைத்து மாவட்ட அளவிலான அலுவலர்களுடனான ஒரு கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது. 2ஆம் தேதி நம்முடைய ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில். அந்த கூட்டத்தில் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு, யார் யார் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்கே அறிவுறுத்தப்படவிருக்கிறது. அதில் மொத்தம் 4 அமைச்சிருக்கிறோம் சொன்னா அதில் 4ல் இது ஒன்று. ஏற்கனவே கோவை, மதுரை, திருச்சின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் 4லும் இது போன்ற குரங்கம்மை வார்டுகள், சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டது.